வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தமிழர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தும் ஆளுநரின் போக்கு தொடர்கிறது. மாணிக்கம் தாகூர் அதிர்ச்சி கண்டனம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஆளுநர் தனது அவமரியாதையான நடைமுறையை உடனடியாக திருத்திக் கொள்ள வேண்டுமென மாணிக்கம் தாகூர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரை பல்கலைக்கழகத்தில் 33வது பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் தமிழக ஆளுநர் அரலேக்கர் பங்கேற்றார். மாணவர்களுக்கு பட்டம் வழங்கினார். இந்த விழாவில் முதல்ல வந்தே மாதரம், அடுத்து தேசிய கீதம், 3வது தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்று ஆளுநர் மாளிகையிலிருந்து சுற்றறிக்கை வந்திருப்பதாகவும் அதன்படி பட்டமளிப்பு விழா நடைபெறும் என்றும் பல்கலைக்கழகம் துணைவேந்தர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மனோன்மணியம் சுந்தரனர் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டதாகவும் இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மாணிக்க தாகூர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு உரிய மரியாதை தராமல் தமிழர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தும் ஆளுநரின் போக்கு தொடர்கிறது. மனுநீதி சோழன் மண்ணில் தமிழ் மரபை மீறும் ஆளுநருக்கு மனோன்மணியம் சுந்தரை பல்கலைக்கழக விழாவில் புறக்கணித்த அமைச்சர் விஸ்வநாதன் ராபர்ட் புஷு எம்பி சரியான சாட்டையடி கொடுத்திருக்கிறார். ஆளுநர் தனது அவமரியாதை நடைமுறை உடனடியாக திருத்திக் கொள்ள வேண்டும் என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்படுவது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு வெட்கக்கேடு என்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கருத்துக்கள் பதிவிட்டிருக்கிறாரு. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. தொடர்ந்து பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆளுநர் அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்துட்டு வராங்க. தமிழக அரசு ஏன் இது மௌனமாக சாதிக்குது என்று உதயநிதி அவர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.